ஐயா இன்னைக்கு வீட்லயே இல்ல வெளிய எங்கிட்டும் போறியா? போஸ்ட் ஆபீஸ் தான் போவேன், வேற எங்கிட்டும் போறதுக்கு வேலையில இல்ல. ஏமா? ஐயா ரேஷன் கடையில அரிசி பருப்பு பாமாயிலும் போடுறாங்களாமா, வாங்கிட்டு வரணும், அதான் கேட்டேன். சரிம்மா கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். வேற எதுவும் இருந்தா வேணாம், இல்லைன்னா வாங்கிட்டு வாயா, நான் கூட போய் நாளைக்கு வாங்கிக்கிறேன். வேலையில எதுவும் இல்லம்மா, நான் வாங்கிக்கிறேம்மா, விடுங்க. சரியா 100 ரூபா தரேன், அரிசிக்கும் காசு இல்ல, பாமாயிலுக்கும் பருப்புக்கும் காசு, அதை கொடுத்து வாங்கிட்டு வந்துரு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நானே போட்டு வாங்கிட்டு வரேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ காசுக்கு என்ன பண்ணுவ? அம்மாட்ட இருக்கு, நான் தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நான் பாத்துக்கிறேன். ராசா கூப்பிடுறான் போல இருக்கே. இருமச்சி வரேன். இருங்கம்மா, ராசா வந்திருக்கேன், என்னன்னு கேட்டு வந்துடுறேன். போயிட்டு வாயா. வாமச்சி சாப்பிடலாம். என்னடா? என்ன என்னதுன்னு தெரியலையே. என்னையா என்னது அதுல எழுதி இருக்கு? அம்மா எல்லாம் நல்ல விஷயம் தான். நான் ஃபார்ம் எழுதி அனுப்பியிருந்தேன்ல, அவங்க என்ன வர சொல்லி லெட்டர் அனுப்பியிருக்காங்கம்மா. என்னையா அதுக்குள்ளேயுமா? அதுக்குள்ளேயுமா என்னம்மா சொல்லிட்டு இருக்கீங்க? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல. நான் கூட நினைச்சேன் இன்னும் 2 மாசம் இருக்கு, 6 மாசம் கழிச்சு கூப்பிடுவாங்கன்னு, இப்படி உடனடியா கூப்பிட்டு இருக்காங்க. அம்மா இப்படி அழுதுட்டு இருந்தா எப்படி? கண்ணை தொடங்க. நாளைக்கு காலையில கிளம்புற மாதிரி இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு என்ன நல்லா வேணும்னு சொல்லுங்க, உடனே எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். சரியா? எனக்கு வருத்தம்ன்றதே இல்லடா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போதுமா? வருத்தம் இருக்குடா, ஆனா நான் வருத்தப்பட்டேன்னா நீங்களும் சேர்ந்து வருத்தப்படுவீங்க, என்ன இங்க இருந்து அனுப்ப மாட்டீங்க. அதனால தாண்டா எனக்குள்ளே எல்லாத்தையும் வச்சு அழைச்சிட்டேன். ஐயோ பாபு பாபு பாபு, ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ வாங்களே, ஐயோ பாம்பு, ஐயோ யாராவது வாங்களே. ஐயோ இந்த நேரம்னு பார்த்து ஒரு நாய் கூட இந்த வழியில போக மாட்டேங்குது. ஐயோ யாராவது வாங்க, ஐயோ அம்மா வந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்க. பாம்புடா வந்து ஏடுறா, வாடா. ஐயோ இவன் வேற வந்து காப்பாத்துறது ராக போட்டுக்கிட்டு இருக்கான். டேய் எவனையாவது போய் கூட்டிட்டு வாடா, போடா, இல்லைன்னா உங்க அப்பா பாடு பாவி பாதியிலே போயிருவாடா. பாவி பயனே, என்னை காப்பாத்துடானா? புது அப்பா வேணுமா? ஆத்தி ஒரு விச கொடுக்க இத்தனை நாள சோறு போட்டுல வளர்த்திருக்கேன். டேய் உன் காலில் முழுகிறட்டா, உனக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன்டா. எவனையாவது கூப்பிடுறா, கொத்தி விட போதுடா, பாதியிலே போய் சேர்ந்துருவேண்டா. நான் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குடா இந்த உலகத்துல. போடா டேய். என்னடா பண்ற? ஒரு நிமிஷம் இருப்பா. பாம்பு போட்ட போதுடா, ஒரே படம் போட்டுடா டபுள்டா. பொம்மை பாம்பு எப்படிப்பா கொத்தும்? பாம்பா? ஆமாப்பா, உங்களை பயமுறுத்தணும்னு நான் தான் பின்னாடி வந்து போட்டேன். ஆடவே குடிச்ச வெங்காயமே கொஞ்ச நேரத்துல உசுர எடுத்து விட்டானே, படுபாவி பய. நீ வீராதி வீரன் சூராதி சூரன்னு சொன்னியேப்பா, ஒரு பொம்மை பாம்புக்கே இப்படி பதறியேப்பா. இன்னும் உண்மையான பாம்பை பார்த்திருந்தா என்னப்பா பண்ணிருப்பேன்? டேய் தயவு செஞ்சு இங்க இருந்து ஓடிடுடா, வாயில நல்லா வந்து எனக்கு. ஐயோ எங்க அப்பா ஒரு அட பாவி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன டம்மி பீஸா சொல்லிட்டு போறேன். இந்த டம்மி பீஸ் ஒரு நாள் டேஞ்சர் பீஸா மாறும். அன்னைக்கு இருக்குது உனக்கும் ஆத்தாளுக்கும். என்னையவா விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க? இரு, உனக்கு என்ன காட்டுறேன்னு மட்டும் பாரு. என்னப்பா எல்லாம் தேவையானது எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சிட்டேமா. சாப்பாடு போட்டு வரவா? இவ்வளவு சீக்கிரமா? ஏமா மணி 8 தான் ஆகுது, 9 மணிக்கு தான் நாங்க போவோம். 8:30 மணிக்கு சாப்பிட்டா போதுமேமா. இல்லப்பா, அம்மா இன்னையில இருந்து வேலைக்கு போறேன்,
அதுவும் இல்லாம சீக்கிரமா வர சொல்லியிருக்காங்க, நேரமா கிளம்பணும். அதுக்காக தான் உனக்கு சாப்பாடெல்லாம் போட தெரியல, அதான் போட்டு வச்சுட்டு போலான்னு பார்த்தேன். என்னம்மா வேலைக்கு போறீங்களா? ஏமா நீங்க இருங்கம்மா கம்பெனி வீட்ல. இல்லையா, வீட்டோட இருந்தோன்னு வச்சுக்கவே மதிப்பே இருக்காது. அதனாலதான் நான் போறேன்றேன். சரியா, பாத்துரு, நான் போய் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. இந்தாப்பா சாப்பாடு. சரிம்மா. சரியா, அம்மா போயிட்டு வரட்டுமா? சரிம்மா. எங்க போற? பார்த்தா தெரியல, வேலைக்கு போறேன். கொழுப்பு கூடி போச்சோ? ஒழுங்கா வீட்ல இருக்கிற வழிய பாரு. வேலைக்கு போறானா? வேலைக்கு. ஆமா, இத்தனை வருஷம் வீட்ல இருந்து நல்ல பேர் வந்துருச்சு. இன்னமும் நான் வீட்ல இருந்து இந்த வீட்டுக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? வீட்டோட விட்டு வீட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பியா? அதை விட்டு வேலைக்கு போற, வெட்டிக்கு போறேன்ட்டு இப்ப வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ 4 பேர் சொல்றாங்களா வச்சுக்கிட்டு அவங்க அவனுக்கு சோறு போட்டாங்க, நான் போட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். மறந்துடாத. ஆமா, இவர் சோறு போட்டு கிழிச்சாரு. அரிசியும் பருப்பையும் வாங்கிட்டு வந்து போட்டா போதுமா? அதை சமைக்க வேணாமா? அத முதல்ல யோசிங்க. என்னமோ போட்டாராம்ல சோறு, எல்லாம் வேலை செஞ்சு கொடுத்துட்டு தான் இந்த வீட்டுல சோறு தின்னேன். என் கையில 15 இருந்தாதான் என் பிள்ளைங்களுக்கு செய்ய முடியும். இல்லன்னா உங்களை மாதிரி கஞ்சப்பட்டு படிக்கிட்டு நீ செய்யுவேன்னு நானும் பாத்துக்கிட்டே உக்காந்து இருந்தா என் பிள்ளைங்க வாழ்க்கை அப்படியே போக வேண்டிதான். ஆமா, இத்தனை வருஷம் நீ தான் சம்பாதிச்சு எல்லா பிள்ளைங்களுக்கு பீஸ் கட்டி எல்லாம் பண்ணுனேன். நான் பண்ணுனேன், மறந்துடாத. ஆமா, எல்லாம் பண்றேன்னு மொத்தமா தான் பண்ணிட்டியே. இதுக்கு மேல நீ பண்றதுக்கு என்ன இருக்கு? ஆத்தத்தை கிண்டாத, ஒழுங்கா சோத்த போடு. கை கால் நல்லா தானே இருக்கு, பொங்கறதுக்கு தான் வலிக்கும். போட்டு திங்கவுமா வலிக்கும்? போட்டு தின்னுங்க. நான் பாட்டுக்கு கொடுத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சொல்லு. நான் பாட்டுக்கு எதுக்கு கேட்கணும்டா போற? போ. முதல்ல இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும். சொந்த வீடு கட்டிக்கிட்டு வந்தா நிம்மதியா இருக்கலான்னு பார்த்தா இப்பதான் நிம்மதியே இல்லாம போச்சு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்கள்ட்ட போய் பேசி 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 இப்ப மொத்தமா முடிஞ்சு போச்சு. இது குடும்பமா இது? அக்கா, எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கலக்கா. நீ இருக்க வரைக்கும் இந்த வீடு எவ்வளவு அமைதியா நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ எப்ப பார்த்தாலும் சண்டை. அம்மா ஒரு பக்கம் சண்டை, அப்பா ஒரு பக்கம் சண்டை. நிம்மதியே இல்ல. என்னை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. மகா, சுடுதண்ணி பாத்ரூம்ல ஊத்தி வைக்கவா? சுடுதண்ணியா? ஆமா, சுடுதண்ணி தான். அப்ப இன்ன வரைக்கும் தண்ணி எனக்கு தான் காய வச்சிட்டு இருந்தீங்களா? ஆமா, உங்களுக்காக தான். நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. கேட்டுதான் செய்யணும்னு இல்ல, கேட்காமலும் செய்யலாம். குளிர்காலமா இருக்குல்ல, பனி ஓவரா இருக்கு. பச்சை தண்ணியில குளிச்சீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு எதுவும் ஆயிடும். அதான். தினமும் நான் பச்சை தண்ணியில தானே குளிக்கிறேன். இன்னைக்கு மட்டும் என்ன அக்கறை? அக்கறையெல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் செஞ்சா நீங்க என்ன திட்டுவீங்களோ என்னன்னு பயம். அதுவும் இல்லாம நேத்து அங்க கும்மி அடிச்சுட்டு வரதுக்கே மணி ஆகி போச்சு இல்ல. அதோட காலையில பச்சை தண்ணியில குளிச்சீங்கன்னா உடம்பு சரியில்லாம போயிடும்னு தான். சரி, அப்ப பாத்ரூம் கதவை ஓபன் பண்ணி வைங்க, நான் இந்த தண்ணி எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். என்ன மகா? நான் ஒன்னு சொன்னா செய்வீங்களா? என்ன மகா இப்படி கேட்டுட்டீங்க? நான் என்ன வேணாலும் செய்வேன். எனக்காக என்ன வேணாலும் செய்யணும்னு இல்ல, நான் சொல்றேன் இதை மட்டும் செய்யுங்க, அது போதும். என்ன பண்ணணும்? வீட்டுக்கு கூட்டிட்டு போகணுமா? அதெல்லாம் இல்ல. நீங்க இப்ப பாக்குற வேலையில எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? சம்பளமா? அப்படி பெருசாலாம் எதுவும் இல்ல. தினமும் வேலை செஞ்சா ஒரு 300 ரூபாய் காசு கிடைக்கும். அது போக நிறைய கட்டையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா லோடு ஏத்துனா படிக்காசு கிடைக்கும். எப்படியும் மாசம் ஒரு 9,000, ஒரு 9,500 அந்த மாதிரி சம்பாரிச்சிருவேன். நான் சொல்ற வேலையை செய்றீங்களா? அதுல ஒரு 13,000க்கு மேல சம்பளம் கிடைக்கும். ஏன் மகா, நான் செய்யற வேலை உங்களுக்கு பிடிக்கலையா? இல்ல, அதுக்காக இல்ல. நம்ம வீட்டோட சூழ்நிலையும் கொஞ்சம் யோசிச்சோம்னா தானே, அதுக்காக தான். சரி, என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. இல்ல, நம்ம ஊர்ல எங்க காலேஜ்க்கு எதிர்த்தாப்புல ஒரு மெக்கானிக் ஷெட் ஒன்னு இருக்கு, தெரியுங்களா? ஆமா, ஒரு கார் ஷெட் இருக்கும். அங்க வேலைக்கு ஆள் கேக்குறாங்க. நீங்க அங்க போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு என்னன்னு பாக்குறீங்களா? ஐயோ, அங்கேயா? எனக்கு அந்த வேலையெல்லாம் தெரியாது. எனக்கு இந்த விர உடைக்கிறது, அப்புறம் இந்த காட்டு வேலை, தோட்டத்து வேலை தான் தெரியும். அங்க பெருசா எந்த வேலையும் இருக்காது. சும்மா போற வர வண்டியை கணக்கு பண்ணி சொல்றது, அவ்வளவுதான். மற்றபடி வேலை செய்யறவங்கள பார்த்து வேலை செய்யலைன்னா அவங்கள பார்த்து வேலை செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்றது. வெளியே கடைக்கு போய் பொருள் வாங்குறது, அவ்வளவுதான். அது எனக்கு தெரியுமே, அது செஞ்சிருவனே. அப்படின்னு நீ காலையில போய் பேசிட்டு வந்துடுறீங்களா? அவ்வளவுதானே மகா, பேசிட்டே வந்துடுறேன். நான் வந்து மகா, நாளைக்கு இது ஊத்திட போகுது. போடிச்சிட்டேன்டா. அப்பாவும் பிள்ளையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? விளையாண்டுட்டு இருக்கோம். சொல்லு. மணி எவ்வளவு உங்களுக்கு?
மணியா அதை ஆயிக்கிட்டு தான் இருக்கு. போவோம் பொறுமையா வேலைக்கு. ஏங்க தம்பிக்கும் விருந்து வைக்கணும்னு சொன்னேன், நீங்க அதை பத்தி எதுவுமே சொல்லல. துணி எடுத்தாச்சு, அடுத்து விருந்து போடணும். அடடே ஆமால, மறந்தே போயிட்டேன் பாரு. சரி, நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். வரும்போது நைட்டு விருந்து வச்சுக்கோமா? நைட்டுக்கா? ஆமா, நைட்டு விருந்து வச்சு ஒரு நைட்டு நம்ம வீட்டுல தூங்கட்டும், அப்புறமேட்டுக்கு போகட்டும். அடி பாவி, நினைச்சதை நிறைவேற்றிடுறாயா? சரிங்க, அப்படியே அம்மாட்ட சொல்லிடுறேன். சரி, என்னென்ன வாங்கிட்டு வரட்டும் வரும்போது? என்ன இது சிக்கன் ஒரு கிலோ, இத்தனை பேர் இருக்கோம், அம்மாவும் வருவாங்க, ஒரு 1.5 கிலோ வாங்கிக்கோங்க. அப்புறம் மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு கிலோ போதும், மத்தி மீன் வாங்கிக்கோங்க. அப்புறம் மட்டன் மட்டும் இந்த சுக்கா மாதிரி செஞ்சுக்குவோம், ஒரு கிலோ வாங்கிட்டு வரீங்களா? 1 கிலோ எதுக்கு வாங்குற? ஒரு 4-5 கிலோ சேர்த்து வாங்க வேண்டியதானே? அது வயிறால வந்தாந்தலியா எம்பிடி தீனி திப்பாங்க? 1/2 கிலோ வாங்கி ஆக்கி போட்டா போதாதா? 1 கிலோ ஏத்த விருந்துனா 2 கறி துண்டை போட்டு தண்ணியை எடுத்து ஊத்த முடியும்? கேரடி, என் பையன் ஒன்னும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கல. நீயும் உன் வீட்டுல இருந்து தொங்க ஒன்னும் போட்டுட்டு வரல. இருக்கிறது எதுவோ அதுக்கு ஏத்த மாதிரி செய்யுங்க. ஒரு 6 முட்டையை வாங்கி சமைச்சு போட்டு அனுப்புங்க. அதை விட்டுப்புட்டு அதை பண்றேன் இதை பண்றேன்னு செலவெழுத்து விட்டுக்கிட்டு இருக்காத. பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கிற, மறந்துடாத. நான் எதையும் மறக்கலத்த. என் வீட்டுல மட்டும் அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு கேட்டு வாங்குறீங்க. அது மட்டுமா, என் வீட்டுல விருந்து போடும்போது மட்டும் இன்னும் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுறீங்க. வாரம் அவங்க எங்க கறி ஆக்குனாலும் கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க. ஆறுடா, இதுக்கு தான் சொன்னேன் அவங்க வீட்டுல இருந்து எதையும் வாங்கி திங்க வேணான்னு. இப்ப பாத்தியா என்ன பேச்சு பேசுறான்னு? அஜய்ய, 2 பேருக்கு இது மட்டும் சண்டை ஓயவே ஓயாது போ. ஏங்க நான் ஒன்னும் சண்டை போடல, உங்க அம்மா தான், மறந்துடாதீங்க. அப்ப நான் சண்டைக்காரின்றாடா உன் பொண்டாட்டி? ஆக மொத்தத்துல நான் இந்த வீட்டுல இருக்கணுமா இல்ல இருக்க கூடாதானே முடிவு பண்ணிக்கங்க 2 பேரும். சும்மா எதுக்கு எடுத்தாலும் வாழ்னு கத்திக்கிட்டு அக்கம் பக்கத்துல வீட்லயும் தான் இருக்காங்க. யார் வீட்லயும் இப்படியே சத்தம் வந்துகிட்டு இருக்கு. உங்க 2 பேருக்கும் என்னைக்குமே ஓயவே மாட்டிக்கிறே வாயி. நீயும் இப்படி பேசுற, அப்பதான் உன் பொண்டாட்டி என்ன மதிக்க மாட்டா. கம்முனு போங்கம்மா, ஆக்கி போறதுல நம்ம என்ன குறைஞ்சிடவா போறோம்? ஆமாண்டா, சும்மாவே இவ ஆடுவா, இதுல நீ வேற சலகையை கட்டி விடு, இன்னும் தங்குன்னு குதிப்பா. உங்க அம்மாவுக்கு மட்டும் ஏன்னா இப்படின்னு தெரியலங்க, எங்க வீட்டுக்கு செய்யறதுன்னு அப்படிதான் அழுகுது. ஐய, நீ வேற ஆரம்பிக்காத. வீட்டுல என்னென்ன ஜாமா இல்லன்னு பாரு, ஒரு பேப்பர்ல எழுதி கொடு, வரும்போது வாங்கிட்டு வரேன். சரிங்க. பாத்தியா தங்கம், உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் எப்படி என்ன பாடா படுத்துறாங்கன்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். மேலும் நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேற்று பிறந்தநாள் கொண்டாடினோர் ராஜா, நிரோசா, ராஜதுரை, சித்ரா மற்றும் நாளை பிறந்தநாள் கொண்டாட இருப்போர் சாரிஃப் பிவி. இவர்கள் அனைவரும் நீரோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய குடியரசு தின நாள் நல்வாழ்த்துக்கள்.